All scenic view. இந்த பக்கம் போங்கி. இது வந்து சிஎன்டர்ன தம்பி. இந்த ரெட் வந்து கனடா, ப்ளூ வந்து யூஎஸ்ஏ. வெயிலுக்கு நயரா சாரல் அடிக்குது, செம்மையா இருக்கு. அந்த கனடா போட் போது பாருங்க, சிவப்பு கலர்ல. ஞாபகத்தமா ஏதாவது வாங்கி கொண்டு போகலாம். கலவத்தண்டை போட் பண்றோம். நம்மளால போனா நடந்து போகலாமா யூஎஸ்ஏக்கு வாங்க. முதல் காட்டின லைட் வந்து இதுல இருந்தா ப்ரொஜெக்ட் பண்ணுது இப்படி அங்க. ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா நயகரா ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இது வந்து சுமார் பிராம்ப்டன்லேருந்து ஒரு 137 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது இங்கே வாரத்துக்கு ஒரு 1.5 மணித்தியாலம் எடுக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி தான் எங்களுக்கு எடுத்துச்சு. இங்கே வந்து இந்த பிளேஸை பார்ப்போமெண்டு சும்மா காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் இந்த அழகான இந்த இடத்த பார்த்தோனாங்க. இதை சுற்றி பார்க்க சின்னல GTA Vice City கேம் விளையாடின எல்லாருக்கும் ஞாபகம் வரும் நினைக்கிறேன். இந்த ஏரியா அதே மாதிரி தானே இருக்குது. போக போக Vice Cityல இருந்து GTA மாதிரி இப்போ GTA 5 மாதிரி வரும். நயகரா ஃபால்ஸ்ல பார்க்கிங் பிஸ்னஸ் வந்து கல்ல கட்டும். நாங்கள் எங்கே போனாலும் இந்த மலை எங்களை துரத்தி கொண்டே வருது. நேற்று மழை, இன்றைக்கு மழை இல்லைன்னு காட்டிச்சு. இங்கே பாருங்க மழை போட்டு. நான் நினைச்சேன் இன்றைக்கி மழை தான், வெயில் அடிக்காது. ஆனால் ஓகே, பரவாயில்ல, வெயில் அடிக்குது. நல்ல வெதர் தான். கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் மழை பெஞ்சிச்சு, இப்போ வெயில் அடிக்குது. இதுதான் கனடா வெதர். ஹோட்டலுக்கு முன்னால சின்ன நீர்வீழ்ச்சி. ஹோட்டலை பார்க்கவே அப்படியே தான் இருக்காங்க. வெளியில் அடித்த வெயிலுக்கு உள்ளுக்குள்ள குளிர்காய வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ தேடி தெரிகிறது என்னன்னா டிம் ஹோட்டல்ஸ். கனடாவில் டிம் ஹோட்டல் தேடி அலைகிற முதலாக்கள் நாங்களாக தான் இருப்போம். வைன் ரேக்ஸ் இதெல்லாம் ரெஸ்டாரண்ட். மேப்பிள் சிரப் எல்லாம் கொடுக்குறாங்க, இங்கே கொடுக்குறாங்கல்ல, விற்கிறாங்க. இதுதான் கசினோ. உள்ளுக்குள்ள போனா அடியெல்லாம் பார்த்து தான் விடுவான். இந்த இருக்கு டிம் ஹோட்டன்ஸ். நான் கண்டுபிடிச்சிட்டேன், டிம் ஹோட்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நேரா போனா தெரியும் இந்த டிம் ஹோட்டன்ஸ். யா, அப்படியே பின்னால பாத்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ். All scenic view. இந்த பக்கம் போங்கி. All scenic view பாப்பீங்க. வடிவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல வடிவா. எல்லாரும் மறந்து போறதானே. யூஎஸ்ஏல இருந்து இந்தியால சைட்ல போவாங்க. யூஎஸ்ஏ சைட்ல இருந்து நயகரா ஃபால்ஸ் வந்து அவ்வளவு வடிவா தெரியாது. பார்க்கலாம், ஆனா அங்கட கனடா சைட் அழகு வராதுண்டு அங்க நியூயார்க்ல இருந்து எல்லாம் இங்க வருவாங்க. நீங்க முன்னால பாத்தீங்கன்னா சிஎன் டவர் மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அது சிஎன் டவர் இல்ல. அது இது வந்து சிஎன் டவர்னா தம்பி. இது இங்கே அந்த ஃபால்ஸோட சத்தம் நம்மளுக்கு வடிவா கேக்குது. அதுல ஒரு எலிவேட்டர் ஒன்று, மஞ்சள் கலர் எலிவேட்டர் ஒன்று கீழே போகும். ஆனா அங்க மேல இருக்க இவ்வளவாட சொன்னா நயகரா ஃபால்ஸ் தண்ணி கீழே போய் அடிபட்டு இந்த சாரல் எங்களுக்கு அடிக்க வேண்டி
நம்ப முடியல. நான் நம்பல. ஆனா இப்ப நான் நேராவே பாக்குறதுனால நம்புறேன். அவ்வளவு ஃபோர்ஸா போகுது. இந்த போட் ரைட் எல்லாம் போலாம். இந்த ரெட் வந்து கனடா, ப்ளூ வந்து யூஎஸ்ஏ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வெயிலுக்கு நயரா ஃபால்ஸ் சாரல் அடிக்கிறதே செம்மையா இருக்கு. நனைகிறேன் தான் அந்த வெயிலுக்கு நல்லா. இந்த கனடா போட் போது பாருங்க, சிவப்பு கலர்ல பாருங்க, அடிக்கிற சாரல்ல வானவிலே தெரியுது பாருங்களா. எப்படி இருக்கு? எனக்கு இதை விட அங்காள சைடு நிக்க அந்த தூரல் படம் நல்லா இருக்கு. என்ன இந்த வெயிலுக்கு தூரல் படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெயின் இடத்துல இருந்து நயகரா ஃபால்ஸை பார்க்கலாம்னு வந்தா இங்கே பாருங்க, பார்க்கறதுக்கு இடமே இல்லை. பார்த்து அழகா இருக்கு. நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சுத்தி லைட்ஸ் எல்லாம் போட்டு. இது நைட் டைம்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நாங்கள் கடை கொண்டுக்குள்ள நிற்கிறோம். நயகரா ஃபால்ஸ் வந்தா சின்ன சின்ன சோனியர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகலாம். பேங்க்நெட் இருக்கு, கீ செயின் இருக்கு, லெட்டர்ஸ்ல அடிச்சிருக்கு, டிஷர்ட்ஸ், ஹேட்ஸ், ஜாக்கெட், டெடி பியர்ஸ், கப்ஸ் எல்லாம் இருக்கு. ஞாபகத்தமாக ஏதாவது வாங்கி கொண்டு போகலாம். கீ செயின்ஸ், ஆக்கள பேர் எழுதி போலாம் போட்டுருக்குங்க. எனக்கு எழுதி வச்ச மாதிரி இருக்கு. இதுல எல்லாமே ஜெய் அந்த லெட்டர்ல தான் இருக்கு. எனக்கு இப்ப சாப்பிட்றதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கோம். இது ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட். சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கு. நீங்களும் முதலா கொரியன் சாப்பாடு சாப்பிட போறீங்கன்னு பாப்போம். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நான் கொரியன் சாப்பாடு சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் இப்போ நயகரா ஃபால்ஸில் நாங்கள் இது 20 நிமிஷம் நடக்கணும் வந்து லெஃப்ட் பிடிச்சி வந்திருக்கிறோம். நாங்கள் வந்த இடம் வந்து நாங்களாக குக் பண்ணி நாங்களாக சாப்பிடுவோம். அவங்க சிக்கன், பீஃப், ஆடு எல்லாம் கொண்டு வருவாங்க. நாங்களாக புக் பண்ணி நாங்களாக சாப்பிட்டா சரி.
வந்திருக்க இடம் வந்து கசினோ நயகரா ஃபால்ஸ். I don't even know what it is. வரைக்குள்ளே சொல்லிட்டாங்க கசினோவில் ரெக்கார்ட் பண்ண வேணும்னு. நான் கலவத்தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதான் ஒன்று கதைக்காம ரெக்கார்ட் பண்ணுறோம். இவ்வளோ மெஷின் இருக்கு. ஆனால் நாங்கள் 5 ரூபாய் எடுக்குதில்லை. பந்தம் தோல்வியை பார்த்து பயந்தம் ஓடுறோம். guys, pedestrian walk to USA. அந்தால போனா நடந்து போகலாமா யூஎஸ்ஏக்கு? வாங்க, அந்த இருக்கு. இங்க இருந்து நாங்க அங்க காட்டுறோம். அங்கால யூஎஸ்ஏ, அங்கால ஃபுல் சைட் யூஎஸ்ஏ, அங்கால ஃபுல் சைட் யூஎஸ்ஏ, இங்கெல்லாம் கனடா. இந்த கார்லாம் வீட்டுக்கு நிக்குது பாருங்க. யூஎஸ்ஏக்கு போறதுக்கு நிக்குது. அந்த கப்பலில் போகும்னு நினச்சேன். அங்கெல்லாம் நாங்கள் கேமரா, இந்த கேமரா மற்ற ஃபோட்டோ கேமரா எல்லாம் கொண்டு வந்தது. தண்ணி நனைஞ்சிரும் கொண்டு போட்டு போயில்லை. மேலே சிப் லைனிங் இல்லாமல் இருக்கு. நைட் டைமில் நயகரா ஃபால்ஸில் லைட் எல்லாம் போட்டு கலர் மாற்றி மாற்றி போடுவாங்க. இரவில் பார்க்க நல்லா இருக்கும். மேலே இப்போ வெள்ளை, க்ரீன், ப்ளூன்னு மாற்றி போடுவாங்க. இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற லைட் தான். ஆனால் இந்த சின்ன ஃபால் தான் வடிவாக இருக்குது. லைட்டு இங்கே எல்லா லைட்டும் போட்டிருக்காங்க. அங்கே சும்மா ஒரு லைட்டை போட்டு மாற்றி மாற்றி போடுறாங்க. வழியா இங்கே ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே இப்போ நான் முதல்ல காட்டின லைட் வந்து இதில் இருந்தால் ப்ரொஜெக்ட் பண்ணுது. இப்படி அங்கே பாருங்க, சாரல் உங்களுக்கு தெரியுது. அப்படியே ஃபால்ஸுக்கு அடிக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான லைட்டை மாற்றி மாற்றி அடிக்குங்க. கேமரா பக்கம் தெரியுது தெரியாது. லென்ஸ் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும்போது. இங்கே வானவில் போகுது. இங்கே அவ்வளவு சாரல். இரவுலையும் வானவில். இரவுல வானவில் உங்களுக்கு தெரியுமா? சரி கைஸ், அவ்வளவுதான் நயகரா ஃபால்ஸ். வேற ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு நாங்க இப்ப திரும்பி வீட்டை போறோம். ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இந்த நாள் ரொம்ப அற்புதமா போய் முடிஞ்சிட்டு. நீ 1 hour 30 minutes ஓடணும். இப்போ 12 மணி ஆகும். இப்போ சரியா 10:15 நாங்க இப்ப காருக்கு போறோம். கார் எடுக்க போறோம். போயிட்டு அங்க இருந்து வீட்டு போக எப்படி 1:30 மணிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 12 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. 100 சப்ஸ்கிரைபர் வந்து தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். எப்போன்னு தெரியாது, ஆனால் வரும். கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் பாய்.